இது கொஞ்சம் யூஸ்டு ஹெல்மெட், அதனால இந்த உள்ள இருக்க இந்த துணிலாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் செட்டப் வந்து நீங்கள் எந்த ஹெல்மெட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 ஒரு சிம்பிளான செட்டப்பு. செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா பஜார் தான் நான் போனோம். இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை அது. ஸோ இதை விட செல்ஃபி ஸ்டிக் மவுண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் அண்ட் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ. ஸோ எப்படா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க எல்லாரும். என்னோட மோட்டோ விளாக் செட்டப் என்னது, என்ன கேமரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிவைஸ் வந்து MI-A2 அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட விளாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ப்ராப்பரான செட்டப்பான்னு கேட்டால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செட்டப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதோட பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நான் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து என்னோட செட்டப் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் வந்து அந்த செட்டப்பு. நான் வந்து அது ஒரு 2-3 ட்ரையல் பார்த்து செட் பண்ணேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இன்னொரு யூஸ்டு ஹெல்மெட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் ஒன்று யூஸ்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்ன வந்து அதுக்கு தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக்கோட மவுண்ட்டு, அப்படின்னா மொபைல் ஹோல்டர் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபாக்குள்ளே இருக்கும். என்னோடய ட்ரைபாடோட மொபைல் ஹோல்டர் இது. ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு வந்து கிரிப்பாக வந்து ஹோல்டு பண்ணாது. இது வந்து மோட்டோவ்ளாக் வந்து செட் ஆகாது. பட் நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வாங்குறப்போ இந்த ஹெல்மெட்டில் இருக்குல்ல, ஸோ இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கோட மவுண்ட்டு. இது ஆக்சுவலாக வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அது கிரிப்பாக இருக்கும், அது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது வந்து டபுள் அண்ட் டேப். ஸோ டபுள் அண்ட் டேப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, இன்சுலேஷன் டேப்பார் வந்து கலர் ஸ்டிக்கர், அதாவது உங்கள் ஹெல்மெட்டுக்கு என்ன ரிலவெண்ட் கலரோ. எனக்கு வந்து பிளாக் ஒரு ரெட் வந்து இதுக்கு போட்டால் வந்து சூட் ஆகும். ஆனால் பிளாக் வந்து ரொம்பவே வந்து டீசெண்டாக வந்து ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஸோ நான் வந்து பிளாக் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இந்த இன்னொரு ஹெல்மெட் சொன்னேன் இல்லையா, ஆல்டர்னேட், அதுவுமே வந்துட்டு பிளாக் தான் வந்து செட் ஆகும். ஸோ உங்கள் ஹெல்மெட்டுக்கு வந்து என்னவோ அந்த மாதிரி கலர் டேப் ஒன்றும் வாங்கிக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வந்து வீடியோவில் எதுவும் பேச போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹெட்ஃபோன், நார்மல் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க. அது வந்து யூஸ்டு ஹெட்ஃபோனில் வந்து ஒன் சைடு ஏர் கேட்காம இருக்கும், இல்லை வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதையே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே காஸ்ட் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 250 வரும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இதுதான் வந்து என்னோட செட்டப்பு. நான் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னா திரும்ப செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னோட ஹெல்மெட் வந்து கர்வாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டபுள் அண்ட் டேப்போட யூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் அண்ட் டேப்போட யூஸ் என்னென்னா வந்து என்னோட கர்வாக இருக்க ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ செட்டப் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எம்சில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு டபுள் அண்ட் டேப் யூஸ் பண்ணுறேன். இந்த செட்டப் வந்து டெம்பரரி செட்டப் அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் ஒரு பட்ஜெட் செட்டப்பில் நம்ம வந்து எம்சில் போட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக் மவுண்ட்டை நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஸோ வந்து டபுள் அண்ட் டேப்பே வந்து இனஃப். இப்போ வந்து இந்த ஹெல்மெட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு யூஸ்டு ஹெல்மெட்டு. இதில் வந்துட்டு அந்த செட்டப் அப்படியே இங்கே வந்து மாடல் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட ஹெல்மெட்டுக்கு வந்து எப்படி சூட் ஆகுமோ அது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ப்ரீவியஸ் ஒன்றில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆங்கிளில் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போது நம்ம கர்வ்டு ஹெல்மெட் அப்படின்னா வந்து கொஞ்சம் இறங்கி வரும். அப்போ வந்து நம்ம மவுண்ட்டை வந்து கொஞ்சம் நிமித்தி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ வைக்கிறப்ப இங்கே கேப் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம டபுள் அண்ட் டேப் வந்து ஓட்டணும். இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நீங்கள் டபுள் அண்ட் டேப் வந்து கரெக்டாக வந்து சைஸ் பார்த்து ஓட்டணும். அதே மாதிரி மேலே, ஸோ 2 இடத்துலையும் வந்து டபுள் அண்ட் டேப்பை வந்து சைஸ் பண்ணி ஒட்டணும். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து கேப் இருக்க ஏரியாலாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் கேப் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. டபுள் அண்ட் டேப் யூஸ் பண்ணி
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணி எடுக்கிறப்போ உங்களோட வியூ வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, இதை வச்சு தான் வந்து இதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒட்டுறப்போ நல்லா ஒரு எஜ்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு எஜ்ஜிலேருந்து எடுத்து ஒட்டி வர்ற மாதிரி இந்த ஹோல்டரோட ஒட்டி வரணும், மொபைல் ஹோல்டரோட. ஸோ அந்த இடத்துல கேப் வந்து வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒட்டணும். சேம் இந்த சைடு. ஸோ நல்லா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் இழுக்க முடியுமோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓர வஞ்சினா பண்ண வேணாம். சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வரிசையாக ஒரு டேப் அடிச்சிருங்க. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அப் அண்ட் டவுன் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ், ஸோ ப்ளஸ் மாதிரி வந்து ஒட்டணும். இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ் இங்கிட்டு நமக்கு சப்போர்ட் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஓட்டுறோம். ஆனால் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கூட வந்து ஓவர்லாப் பண்ணலாம் டேப்பை, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண செட்டப்பில் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு மேலே வரைக்கும் கொண்டு போகலாம் நீங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் எல்லாருச்சும் இழுத்து ஒட்ட முடியுமோ அந்த மாதிரி ஒட்டிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டிடலாம். எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரஃப்பாக இப்படி தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரஃப்பாக. இது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ஓட்டு போட்டதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் டேப் இல்லைன்னா வந்து இன்சுலேஷன் டேப், இது வந்து பிளாக் கலர் நான் எடுத்துருக்கேன். ஸோ இது போட்டோம் அப்படின்னா ஓரளவு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்சுலேஷன் டேப் ஒரு கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அதே மாதிரி ஓவர்லேப் பண்ணுறோம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், இங்கேருந்து இங்கே. ஸோ இது பண்ணுறப்போ வந்து ரொம்ப இழுத்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக மேக்கப் பண்ண தான் ஓட்டுறீங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இங்கே 2 இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த கார்னர் மட்டும் ஓட்டலாம். ஃபைனலாக பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இன்னமும் இதை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த கார்னர் அப்புறம் எல்லா கார்னர் சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். இப்போது அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லாததெல்லாம். ஃபைனலாக வந்து நம்மளோட செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இது கொஞ்சம் யூஸ்டு ஹெல்மெட், அதனால் இந்த உள்ளே இருக்க இந்த துணிலாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் செட்டப் வந்து நீங்கள் எந்த ஹெல்மெட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 ஒரு சிம்பிளான செட்டப்பு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மவுண்ட் வந்து நான் காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா பஜார் தான் நான் போகணும். இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை அது. ஸோ இதை விட செல்ஃபி ஸ்டிக் மவுண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இந்த செட்டப் தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருக்கேன். எனக்கு GoPro வந்து நான் ரேஞ்சு பார்த்தப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா வந்து குவாலிட்டிலாம் செக் பண்ணேன். அப்படி நிறையா வீடியோஸ் எடுத்து செக் பண்ணேன். அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன்,
அண்ட் அது வந்து செட் ஆகல. எப்படி மொபைல்ல நம்ம என்ன ஃப்ரேம் வச்சு எடுக்கிறோமோ அதே தான் அதுலயும் கிடைக்குது. ஒன்னும் வண்டியை கவர் பண்ணா ரோட கவர் பண்ண முடியாது, ரோட கவர் பண்ணா வண்டியை கவர் பண்ண முடியாது. சோ நம்மளோட மொபைல்லாம் இப்போ வர்ற மொபைல்லாம் வந்து வைட் ஆங்கிள் கொஞ்சம் நல்லாவே தராங்க. வந்து நல்ல ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இந்த மொபைல் அது வரைக்கும் பண்ணுமே அப்படின்றதுக்காக ஒரு டெம்பரரி செட்டப் ரெடி பண்ணாதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. சோ ரொம்ப 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 வந்து கம்மியான காஸ்ட். என்கிட்ட வந்து ஆல்ரெடி தேவையான எல்லாமே இருந்தனால எனக்கு வந்து ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் எனக்கு செலவாச்சு. சோ உங்களுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு 200 இருந்து 250 ரூபா தான் ஆகும் இந்த செட்டப்க்கு. சோ இதோட பர்பஸ் வந்து நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு வீடியோ வந்து எடுக்க முடியும். நீங்க சோலோ போடுறீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இதோட வெயிட் வந்து 168 கிராம் என்னோட மொபைல். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் கீழே புஷ் பண்ணும். வந்து நெக் பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க தேவையான இடத்துல மட்டும் இது வச்சுக்கணும். அதாவது ஒரு சீனிக்கான ரூட்ல யூஸ் பண்ணணும், தேவையில்லாத இடத்துல அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி இந்த செட்டப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும், டிபெண்ட் பண்ணக்கூடாது யாரையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து இது ஒரு ப்ராப்பர் செட்டப்பா வந்து கன்சிடர் பண்ணவே வேணாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வச்சு இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிருக்க ஒரு செட்டப். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 3000 இருந்து 4000 கிலோமீட்டர் இந்த செட்டப் வச்சு தான் ஓட்டிருக்கேன். ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்லை. ஸோ என்னோட ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் சரி, நான் அதிகமா இதுல ஸ்பீட் பண்ணது வந்து ஒரு 80 to 120. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் பைக்லயும் நான் போயிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் அது வந்தது கிடையாது. ரொம்பவே நல்லா தான் இருக்கு அந்த செட்டப். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்றப்போ வந்து பட்ஜெட் செட்டப் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது போதும். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்கிரேட் பண்றது என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த செட்டப்பை தாண்டி நான் அப்கிரேட் பண்ணேன்னா GoPro தான் பண்ணுவேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். எதனால அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் கேமரால கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் இந்த கேமராவே தருது. ஸோ இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் வீடியோ ஆல்ரெடி லென்த்தா போனனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை, டேக் கேர்.